எம்மா பிள்ளை வந்துட்டு போலையே. ஏன் மக்கா இப்படி வரையிலே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வரா? எப்பவும் அப்படிதாப்பா வருவேன், அதனால தான் அம்மா கூப்பிட்டுட்டே வந்தேன். அப்படியா? சரி சரி, ஸ்கூல் விட்டுருச்சோ? ஆமாப்பா. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிய? சும்மாதான் மக்கா, வீட்டுக்கு வந்தேன். சரி, மத்தியானம் கொஞ்சம் நேரம் கிடச்சிது, அதான் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவோமேன்னு வந்தேன். அப்படியாப்பா? அப்ப வீட்டுல தான் இருப்பீங்களோ? இல்லை மக்கா, கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போகணும். நான் வந்தேன்னா மத்தியானம் சரி கொஞ்சம் நேரம் கிடைக்குன்னு சாப்பிடுன்னு வந்தேன். அதான் உங்கள் அம்மா கிட்ட குலோப் ஜாமுன் வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்துக்க. போய் சாப்பிடு. அப்பா அப்படியாப்பா? எனக்கு மட்டுமா? உனக்கு மட்டும் இல்லை மக்கா, உனக்கும் அண்ணனுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் வாங்கி கொடுத்துருக்கு. உனக்கு வாங்கி கொடுத்தா பிறவா அவன் கோச்சுக்குவான்ல. எப்ப? அவனுக்கெல்லாம் எதுக்குப்பா வாங்கி கொடுக்குறிய? அவனுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் மக்கா, அவனையும் என் பிள்ளை தானே. எப்ப? அவனுக்கு சைக்கிள் எதை சொல்லி வாங்கி கொடுத்திய? எதுக்கு வாங்கி கொடுத்தேன்? அவன் கேட்டான், ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குப்பா வாங்கி கொடுங்கன்னு. அப்புறம் உன்னையும் அண்ணன் தானே காலைல கூட்டிட்டு போறான், அதான் வாங்கி கொடுத்தேன். ஆ, அப்படி சொல்லி தானே வாங்கினா. ஆனா ஒரு நாள் கூட என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்க. அப்ப அங்க இருந்து கூட்டிட்டு வர மாட்டேங்க. அவன் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வரணுன்றக்காக என்ன கூட்டிகிட்டே வர மாட்டேங்க. அப்ப உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன் நானா? ஆமாப்ப. நான் என்னை கூட்டிட்டு போன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்க. ஸ்கூல்ல இருந்துட்டு என்னை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா உன்னால பின்னாடி வச்சு கூட்டிட்டு போக முடியாது கரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான்ப்ப. ஆனா எனக்கு முன்னாடியே கிளம்பிடுவான் ஸ்கூல்ல இருந்து. நான் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் சென்றுதப்ப வீட்டுக்கே வருவான். இந்த பையன் இந்த வேலையெல்லாம் பாக்குறானோ? ஆமாப்ப. அவனை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. சரி, இப்ப அவனை எங்க? தெரியலப்ப. நான் என் ஃப்ரெண்டோட சைக்கிள்ல ஏறி வந்துட்டேன். அவனை இன்னும் ஆளை காணாம். எப்படி ஒரு மணி நேரம் சென்று தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி, நான் நைட்டு வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன். நீ போ, அம்மாட்ட கொடுத்துருக்கதை வாங்கி சாப்பிடு. சரிப்பா. இந்த பையன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியானா? பிள்ளைய கூட்டிட்டு போன்னு சொன்னது தானே சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன அந்த பிள்ளையவே கூட்டிட்டு போக மாட்டேங்கானா? மராட்டு இன்னைக்கு என்னன்னு கேட்டுருவோம். அவளு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான், மயனுக்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசுவா. இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு. ஐ, குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் இன்னைக்கு கிடைக்கும்னு நினைச்சே பார்க்கலையே. ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு நினைச்சேன். வீட்டில் குலோப் ஜாமுன் இருக்கு. சூப்பர். எப்படியும் அவன் ஒரு மணி நேரம் சென்று தான் வருவான். அதுக்குள்ளே நம்ம போய் தின்ற வேண்டியதான். இன்னைக்கு அப்பா இருக்க கோவத்துக்கு எதுக்கு அவனுக்கு கொடுக்கலன்னு கூட கேட்க மாட்டாவ. அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு பாயிண்ட்டை போட்டிருக்கு. வந்த உடனே அவனை ஏசுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். குலோப் ஜாமுன் தின்னியா திங்கலையானே கேட்க போறாவ. அதனால போயிட்டு நம்மளே எடுத்து தின்ற வேண்டியதான். எம்மா எம்மா, ஏட்டி அடுக்கலையில் இருக்க வா. வாரேம்மா. ஏட்டி எதுக்கு வரையிலே கத்திக்கிட்டே வரா? இங்கதான் எப்பன்னு தெரியாதோ? எம்மா தெரியுமா, வெளியே அப்பா பார்த்தனா. அப்பா தான் குலோப் ஜாமுன் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாவ. அதான் ஒரு சந்தோஷத்துல கத்திக்கிட்டே வந்தேம்மா. திங்கிறது நான் ஆளு. பேக்கோட வந்திருக்கா பாரு கிச்சனுக்குள்ள. போட்டி போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு மூச்சு கை காலெல்லாம் கழுவிட்டு வா, எடுத்து தாரேன். 1 2 தான் திங்கணும். டப்பாவை கண்ட உடனே புறாத்தையும் தின்றக்கூடாது, புரியுதா? எம்மா, அப்பா எனக்கு மட்டும்தாம்மா சொன்னாவ. நான் எத்தனை தின்னா என்ன? உனக்கு மட்டுமா? ஆமாம்மா, அப்பா அப்படித்தான் சொன்னாவ. ஏட்டி என்னை ஏமாத்தலாம் நினைக்காத. இப்போதான் அவைய சொல்லிட்டு போறாவ 2 பிள்ளைக்கும் சரிச்சமமாக பங்கு வச்சு கொடு, 2 சண்டை விட்டுட்டு கிடந்துடாமன்னு சொல்லிட்டு போறாரு. உனக்கு மட்டும் சொன்னாருன்ற? ஏம்மா ஆமாம்மா. சுபி எங்கன்னு கேட்டாவளா? அவன் பின்னாடி வருவான்ப்ப. நான் என் ஃப்ரெண்டு கூட சைக்கிளில் வந்தேன்னு சொன்னேன். அவனுக்கு அப்புறம் எதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குது? அவன் ஏன் உன்னை கூட்டிகிட்டு வர மாட்டானான்னு கேட்டாரு. அதான் என்ன நடக்குமோ அதை சொன்னேன். கோவப்பட்டுட்டு நீயே தின்னு மக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாவ. அவ்வளோதான். ஏட்டி சும்மாயே அந்த மனுஷன் அவனை காண விட மாட்டேங்காரு. இதில் நீ வேற அவனை போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியா? எம்மா, நான் உண்மையை தானமா சொன்னேன். அவன்கிட்ட ஒரு நாளும் கூட்டி போக மாட்டேங்க, அதனால அப்படி சொன்னேன். ஆனால் உனக்கெல்லாம் அடி காணாது டீ. அதான் இப்படி பண்ணிட்டு செய்ய. அவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் நீ தானே இப்பெல்லாம் உட்கார மாட்டேங்க. அவன் ஒரு மாதிரி வேமா ஓட்டியாம ஒரு தினுசா ஓட்டியாமான்னு சொல்லியா? எம்மா, நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணாதம்மா. அவன் எப்படியெல்லாம் ஓட்டுவான் தெரியுமா? ரோட்டில் வண்டியை ஒழுங்காயே ஓட்ட மாட்டான். சும்மா அப்படியே வளைச்சு வளைச்சு ஓட்டுவான். அது பொம்பளை வேலை பார்த்துட்டா போதும். வண்டி ஒரு படியாக தான் துள்ளிக்கிட்டு போகும். நான் எங்கே விழுந்து செத்து கிடக்கேன்னு கூட பார்க்க மாட்டான் உங்கள் பையன். நான் விழுந்து கிடந்தா 5 நிமிஷத்துக்கு சென்று தான் வந்து என்ன சோபி விழுந்துட்டியான்னு கேட்டு அதையும் தூக்கி கூட விட மாட்டான், சிரிப்பான். அவனையெல்லாம் நம்பி எப்படிமா போகிறது? ரொம்ப நீட்டாக டீ. போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு வா. எப்போ பார்த்தாலும் அந்த பையனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உனக்கு இருக்க முடியாதுன்னு. போங்கம்மா. கூட கூட பாய் பேசாம போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு கை கால் மூஞ்சியை கழுவிட்டி போ. எப்போ பார்த்தாலும் அவனுக்கே தான் சப்போர்ட் பண்ணுவா இந்த அம்மா. ஏன் தான் அந்த பிள்ளை இப்படி இருக்கோ தெரியலையே. சும்மாயே அந்த மனுஷன் அந்த பையனை கண்ணில் காண விட மாட்டேங்காரு. இதில் இவ வேற போட்டு போட்டு கொடுக்கா. இனி இன்னைக்கு வந்து என்னத்தை கூத்து காட்ட காத்திருக்காரோ தெரியல. இந்த பிள்ளைக்கு சொன்னா புரியுவா? இந்த பிள்ளைய மூஞ்சி கை கால் கழுவிட்டு வான்னு சொன்னேன். ஆளையும் காணாம் வேறையும் காணாம் பாரு.
அந்த ஆள் எங்கேயோ போயிட்டா போல இருக்கு. நமக்கு தான் குறுக்கு கை காலெல்லாம் வலிக்குது. பிள்ளை வந்த உடனே ஆசைப்பட்டு கேட்டாலே குலோப் ஜாமுன் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வேலை பண்ணக்கட்டு இருக்க வேலையில் இவளுக்கு ஒரு பக்கம் எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆளையே காணா. எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ தெரியல. ஏ சோபி, சோபி, என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிய? எட்டியா மூஞ்சி ஒரு படியை வச்சுட்டு அலறிட்டு வாரா. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இங்கே பாரு, இந்த திமிரு பேசலாம் என்கிட்ட வச்சுக்காத. பாப்பம் பிள்ளை வந்த உடனே குலோப் ஜாமுன் வேணும் ஆசையாக கேட்டாலேன்னு எடுத்துகிட்டு வந்தா திமிரு பேச்சு பேசிட்டு திரியா நீயே? அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. உங்கள் மயனுக்கு தானே சேர்த்து தருவேன்னு சொன்னியே. அப்பா வரவும் நான் கேட்டு வாங்கிக்கிடியேன். எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னு வியாட்டி. நான் தான் இங்கே ஒருத்தி குத்துக்கல் மாதிரி இருக்கேன். 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் கொடுக்க முடியும். உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னா செய்ய முடியாது. அவர் வாங்கி கொடுக்கும்போது 2 பேருக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு வந்து ஏதாச்சும் கேட்கட்டு அவருக்கு இருக்கு. சும்மா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து நீனா கெட்டு போய் தெரியாட்டி. என்ன புடி ஒழுங்கா அதை தின்னுட்டு சத்தம் காட்டாமல் இருக்கணும் பார்த்துக்க. சும்மா அவனுக்கு ஏன் கொடுத்திய இவனுக்கு ஏன் கொடுத்தியன்னா நீ பேசக்கூடாது. நீ இன்னும் அந்தளவுக்கு வளரலை, புரியுதா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் மயங்கிட்டே போய் கொடுங்க. இங்கேரு இதை மட்டும் வாங்கலைன்னு வையி, நைட்டுக்கு ஜோறு தர மாட்டேன், காலையிலைக்கும் ஜோறு தர மாட்டேன். இப்படியே பட்டினியாக கிடக்க வேண்டியதுதான். பிடிக்கி இருக்க வேலையில் கொண்டு வந்து கொடுத்தா திமுரு என்ன? இங்கே வச்சுட்டு போகிறேன், வர்றதுக்குள்ளே இது காலியாக இருக்கணும் பார்த்துக்க. பிள்ளைகளு ஒரு சீர் இல்லாமல் வளருவு. எவன் திம்ப அந்த குலோப் ஜாமுனை? அப்படியே இருக்கட்டு. அப்பா எப்போ வராவரோ அவர் வந்து பார்த்துட்டு ஏன் இதை திங்காமல் இருக்குன்னு கேட்கட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நமக்கு பிடிச்ச குலோப் ஜாமுனு யாரு கொண்டு வந்து வச்சிருப்பா? அம்மா தானே மோந்தோன்னு நினைச்சு வச்சிருப்பாளா இருக்கும். இந்த கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மள திங்கவே விட மாட்டான். நம்ம எதிர்த்து இதை தின்றுவோம். ரொம்ப நேரமா அந்த குலோப் ஜாமுன் பாவம் அப்படியே இருந்திருக்கும் போலயே. யார் வயிற்றுல அடைக்கலம் கொடுக்காம கவலைப்படாத குலோப் ஜாமுனு, நான் உனக்கு என் வயிற்றுல இடம் கொடுக்குறேன். இது ரொம்ப ருசியா இருக்கு. மானத்தை பார்த்தா குலோப் ஜாமுன் கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. நம்மளே போய் எடுத்து தின்றுவோம். நம்ம திங்கல நம்ம மறுபடியும் கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேங்களே. என்னது இது? இவன் என்ன பண்ணிட்டு கிடக்காங்க? என்ன ருசி! இதை அடிச்சு காடே இல்ல போங்க. இவன் என்ன எனக்கு வச்சதை எடுத்து தின்னுட்டு கிடக்கான்? இவன் எப்போ வந்தான் வீட்டுக்கு? எம்மா எம்மா எடியா எதுக்கு கத்திட்டு கிடக்கா? எம்மா ஏல நீ எப்போ வந்த? வந்து ஒரு சத்தமும் கொடுக்காம நீ பாட்டு உட்காந்து தின்னுட்டு கிடக்கா? எம்மா இப்பதாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் பயலோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு. ஏல எத்தனை நாள்ல சொல்லிருக்கேன் நேரடியா வீட்டுக்கு வா, அங்க எங்கேயும் சுத்திட்டு கிடக்காதன்னு. நாளை பிள்ளை நீ காணா போனா கூட எங்களுக்கெல்லாம் தெரியாதுல. ஓ இஷ்டத்துக்கு இப்படி வீட்டுக்கு வந்தேனா? எம்மா நான் எப்படிமா காணா போவேன்? நல்லா வாரு, உன் பிள்ளை பெரிய பிள்ளைமா. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறை இல்லைல்ல. எம்மா உன் மயனை கொஞ்சினது போதும். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? ஏன் புட்டி என் பிள்ளை பாம்போல தானே உட்காந்துருக்கு. உன்னை என்ன பண்ணுச்சு? எம்மா அது எனக்கு கொடுத்த குலோப் ஜாமுன் இல்லம்மா. அவன் ஏமா தின்னுட்டு கிடக்கான்? ஏட்டி உன்ட்ட கொடுத்துருப்ப எவ்வளவு நேரம் அப்படியாச்சு, நீ ஏன் எடுத்து திங்காம இருந்தா? எம்மா அது ஏன் இஷ்டமா? நான் உங்க மேல கோவத்துல இருந்து வச்சுட்டு போனேன். சரி வந்து திம்போன்னு பார்த்தா இந்த நாய் எடுத்து நக்கிட்டு கிடக்கு. எடுத்து தின்னுட்டு போட்டும் டி. ஏன் உனக்கு இல்லாமையா இருக்கு? உனக்கு வேற எதுவும் வச்சு தாரேன். அதெல்லாம் முடியாது. ஏன் இதை எதுக்கு அவன் எடுத்து தின்னா? மக்கா எதுக்கு மக்கா இவளோட எடுத்து நீ தின்னா? அம்மாட்ட கேட்டா நான் உனக்கு கொடுத்துருப்பேன்ல. எம்மா எனக்கு எப்படிமா தெரியாது இவளோடதுன்னு? நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டா. சரி அவளோட தின்னுப்பா போல, எனக்கு நீ வச்சதா அப்படியே இருக்குன்னு நினைச்சு நான் ஜோபா மேல இருக்கவும் எடுத்து தின்னம்மா. எனக்கு இவளோடது தெரியாது. பாருடி என் பிள்ளைக்கு அது உன்னோடதுன்னு தெரியாம இருந்திருக்கு. தெரியலனா எடுத்து தின்றுவானா? கண்ணுல என்னத்த பட்டாலும் தின்றுவானா? ஏடி இருக்கிறதுக்கு உனக்கு வாய் கூடிக்கிட்டு போகுது பாத்துக்க. நானும் சரி பாவம் சின்ன பிள்ளையாச்சுன்னு விட்டுட்டு கிடக்கேன். கொடுக்கும் போது என்னடி பண்ணிட்டு இருந்தா? தின்னுட்டு நீ வச்சுட்டு போயிருக்கு. ஒன்றும் திங்காம போட்டுக்கிட்டு அந்த பையன் எடுத்து திங்கவும் வந்து இது பண்ணிட்டு கிடக்கா. போயிரங்கிட்டு திருப்பி வேறது வச்சு தரீங்க, அதுவும் வேணாமா? எம்மா நான் வந்து பார்க்கும்போது சோப்பா காஞ்சு போய் கிடந்துச்சுமா. நான் கூட நான் வெள்ளன வந்துருவேன்னு நினைச்சு எனக்காக வச்சிருந்த போல. அதை திங்காம இருந்தா நீ உன் மனசு கஷ்டப்பட வேண்டாமா எடுத்தேன். இல்லைன்னா நான் தொட்டுக்க கூட மாட்டேன். பாருடி என் பிள்ளைய, அவனுக்கு உனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது டீ. பாம்போட சொல்லுது என் மனசு கஷ்டப்படும் நினைச்சு காஞ்சு போன குலோப் ஜாமுன் எடுத்து தின்னேமான்னு. ஆனா நீயும் தான் இருக்கியே, கொடுத்துட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இப்ப வந்துகிட்டு ஏன் தின்னா எதுக்கு தின்னான்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு கிடக்கா என்ன? எம்மா எனக்கு குலோப் ஜாமுன் வேணும்மா.
ஏடி வச்சு தானே தானே சொல்லியே எதுக்கு அலறியா? ஒன்றும் இல்லாத வீட்டில் கூட இந்த அலற மாட்டாவட்டி. பிள்ளைகள் ஒன்னொன்னு எதுவும் கிடைக்காம தெரியுது. உங்களுக்குலாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஆட்டமா தானே இருக்கு. நீ சும்மா இருமக்கா. இவளெல்லாம் திட்டலன்னு வச்சுக்க ரொம்ப இந்த ஆடுவா. இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா பார்த்து வச்சிருக்கா? உங்க அப்பா கிட்ட நீ அவளை கூட்டி போக மாட்டேங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கா. இனி அந்த மனுஷன் வந்து என்ன ஆட்டம் ஆட போறாங்க நானே பயந்து போய் கிடக்க. இதுல இவ ஒரு பக்கம் ஆடிட்டு கிடக்கா வந்ததுல இருந்து. சரி விடுங்கம்மா, தங்கச்சி தானே. பாருடி என் பிள்ளைய எப்படி கேக்குதுன்னு. தங்கச்சி தானே விடுங்கம்மான்னு சொல்லுது. என்னைக்காச்சும் உன் வாயில இருந்து அண்ணன் தானே விடுங்கம்மான்னு வந்திருக்காட்டி. ஏன்னா ஏம்ல இப்படி நடிக்கா? அம்மா கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடிச்சிட்டு கிடக்கா. பாருங்கம்மா நான் நடிக்கிறேனா? சோபி எதுக்குமா என்ன அடிக்கிறிய? மரியாதைக்கு ஒரு ரூமுக்கு போயிரு சொல்லிட்டேன். உனக்கு குலோப் ஜாமுன் தானே எடுத்து கொண்டு வந்து தாரேன். சும்மா அந்த சண்டை விட்டு கிடக்கிற வேலையில வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க அப்புறம் அவளந்தான். ஏமா அவன் தானே முத வம்பளுத்தான். அவனை யாருமா என்னோட எடுத்து திங்க சொன்னது? கேட்டி அவனுக்கு எப்படி தெரியாது உன்னோடதுன்னு. நீ பாட்டுக்கு உனக்கு கொடுத்த திங்காம போட்டு போனா அப்படிதான் என் பிள்ளை எடுத்து திங்கும். எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு அதுதான் வேணும், வைக்க சொல்லுங்க அவனை. மக்கா நீ அதை கீழே வை மக்கா. அம்மா உனக்கு நல்லதா பார்த்து எடுத்தாரேன். சரிம்மா. பாருடி அந்த பையன் எதை சொன்னாலும் சரி சரிங்க. அவனை திட்ட வாய் வருமா? நீயும் தான் வந்து பிறந்திருக்கிய. எதை சொன்னாலும் எனக்கு முடக்கா தான் பேசுவ. இரு மக்களே உனக்கு போய் அம்மா எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வர வர இந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து உங்க அப்பா கெடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு வரட்டும் அவருக்கு இருக்கு. ஏல அம்மா இல்லைன்னா நீ என்ன பேச்சு பேசியா? அம்மா இருந்தா இப்படி நடிக்கிறியல. அதுக்கெல்லாம் நீனும் வளரணுமா ஜோபி? ஆனா நீலா அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை நான் சைக்கிள்ல கூட்டி போக மாட்டேன்னு எதுக்கு போய் அப்பாட்ட சொன்னா? அப்படிதான்ல சொல்லுவேன். நீ என்ன சைக்கிளுக்கு கூட்டிட்டு போற? ஏன்னா நீ பாட்டுக்கு விட்டுறியா? நான் பாட்டுக்கு நடந்து தான் போயிட்டு இருக்கேன் டெய்லி காலையில ஸ்கூலுக்கு. இதுக்கு எதுக்கு நான் உன அப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்? அதான் உனே போட்டு விட்டேன். அவர் இனி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பார்ல. அப்படியா? கனவு கண்டுகிட்டே இரு. உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாதானே நான் வாங்கி கொடுக்க விட மாட்டேனே. நீ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. பாப்பா அம்மா சொன்னா கேட்டுதானே ஆகணும். போல ஒளிஞ்சி கொடுக்குமா ஜோபி? எம்மா